தொடர்ந்து பாலியல் ரீதியாக பெண் குழந்தைகள் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஒரு 2 வயது குழந்தை திமுகவினுடைய ஒன்றிய இளைஞரணி பொறுப்பாளர் பெரியநாயகம் என்பவரால் கிருஷ்ணகிரியில பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறது. 70 நாட்களுக்கு பிறகுதான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயமே கிடையாது. அது குறித்து நமக்கு மனம் வராது, அதற்காக போராடுவதற்கு துணியாது. திருமுருகன் காந்தி சொன்னார், அதிமுக இப்பதான் போராடுது, அவர் இப்பதான் முடிச்சிருக்காரு. நான் சொல்றேன் சார், ஒவ்வொரு முறையும் நடக்கிற போது மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக மகளிர் அணியின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அதை நீங்க பார்க்கலையோ அல்லது அதை கடந்து கொண்டு நடத்தி அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நீங்க வரலன்னா 16ஆம் தேதி கோயம்புத்தூரில் பிரச்சனைனா அங்க நடத்துறோம். இதே மாதிரி அதிமுக ஒவ்வொரு ஊரிலும் மைக்ரோவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை கொண்டு போய் நான் ஊபியுடைய ரேட்டுக்கு ஒப்பிட்டு பரவாயில்லாம பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு. இந்த ஆட்சியின் அவலங்கள் என்பது மிக மிக மோசமான நிலையில் தமிழகத்தை கொண்டு போய் பேச மாட்டாங்க. அதுதான் சொல்ல வரேன். தமிழகத்துடைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில் மட்டும் 22,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு மணிப்பூர் பெருசாக தெரிகிறது. தெரியக்கூடாதா? தமிழகமும் பெருசுதான், மணிப்பூர் பெருசுதான். இப்ப சிவி சண்முகம் பேசுனதும் திண்டுக்கல் சீனிவாசன் பேசுனதும் டங் ஸ்லிப் ஆகி போச்சு அப்படின்னு கடந்து போயிடுவோம். அத வருத்தம் தெரிவிச்சாங்கன்னு சொல்றோம். நான் இந்த இதோடைய ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான கருத்து, இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய தைரியம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறதா அப்படின்றத கேட்டோம். திமுகவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி அவர்கள் அதை எதிர்த்து கண்டனம் தெரிவித்தார். அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அங்கேயும் டங் ஸ்லிப் ஆகி தான் பேசினாங்க. இப்போ அந்த தைரியம் இருக்கு அதிமுகவில். பிராக்டிஸ் வாட் யூ பிரீச். அதை ஏன் செய்ய மறுக்கிறீர்கள்? ஜஸ்ட் லைக் தட் டங் ஸ்லிப் ஆயிடுச்சுங்க, மன்னிச்சிருக்கேன்னு கடந்து போயிட முடியுமா? இது முதல் தடவைனா பரவாயில்ல, தொடர்ந்து இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி இதே போல